வழக்கமான குளிர்காலம் முடியும் முன்பாகவே சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வருகிறது. இதற்கான காரணங்களை தற்போது பார்க்கலாம். சென்னை மாநகரில் கடந்த ஒரு வாரமாக வெப்பத்தின் அளவு சராசரியாக 30 டிகிரியிலிருந்து 35 டிகிரி செல்சியஸாக பதிவாகி உள்ளது. புறநகர் பகுதிகளில் அதிகபட்சமாக 37 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பம் பதிவாகி உள்ளது. வானில் மேகக்கூட்டங்கள் இல்லாததும் குளிர்காலம் முடியும் தருவாயை நெருங்கி கொண்டிருப்பதுதான் இதற்கான காரணம் என்கின்றனர் வானிலை ஆய்வாளர்கள். மார்ச் மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் கிட்டத்தட்ட மார்ச் மாதம் முடிகிற வரைக்கும் பரவலாக மிதமான மழை உண்டு. அண்ட் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஜூன் மாதம் 3ஆம் வாரம் வரைக்கும் தென் மாவட்டங்கள், வடகிழக்கு மாவட்டங்கள், கிழக்கு கடற்கரையோர மாவட்டங்கள்லாம் நிறைய மழை இருக்குது. அதனால் இப்போ இருக்க வெயில் தாக்கத்தை பற்றி கவலைப்பட்டுட்டு மழை இல்லாமல் போயிடுமோன்னு பயப்பட வேண்டாம். வரும் வாரங்களில் வெப்பத்தின் அளவு அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக கணிக்கப்பட்டுள்ளது. மார்ச் 2வது வாரத்தில் வெப்பசலனம் ஏற்பட்டு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். டெம்பரேச்சரை பொறுத்த வரைக்கும் முதல் 2 வாரத்தில், மார்ச் மற்றும் முதல் வாரத்தில் 2ஆம் வாரத்தில் கொஞ்சம் இந்த மழையோட வாயு இதனால் கொஞ்சம் கம்மியாக காணப்படும். அதே நேரத்தில் ராத்திரி இரவு டெம்பரேச்சர் வெப்பம் மேகமூட்டங்கள்லாம் இருக்கிறனால கொஞ்சம் அதிகமாக காணப்படும். 2வது வாரம் மார்ச்சோட 2nd வீக், 3rd வீக் அண்ட் 4th வீக்கில் வெயிலோட தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். வர்தா புயல் காரணமாக சென்னையில் ஆயிரக்கணக்கான மரங்கள் சாய்ந்ததும் வெயிலின் தாக்கம் அதிகரிக்க மற்றொரு காரணம் என்கின்றனர் சூழலியலாளர்கள். கடந்த பருவமழையின் போது போதிய அளவு மழை பெய்யாததால் தான் முன்கூட்டியே வெயிலின் தாக்கம் அதிகரிக்க காரணம் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சிவராஜுடன் ரமேஷ்.